ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா பயங்கரமான சம்பவங்கள் லைவ்ல பார்த்தீங்கன்னா கொழுந்து விட்டு எரியுதுப்பா. ஒரு பக்கம் தர்ஷிகாவோட விஷயங்கள் கொழுந்து விட்டு எரியுது, இன்னொரு பக்கம் ஜாக்லின் வர்சஸ் அருண்குமார் பயங்கரமாக வச்சுக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்ச ஜாக்லினுக்கும் அருண்குமாருக்கும் ஒத்தே போகாது போல இருக்குது. எப்படி வந்துட்டு சௌந்தர்யாவுக்கும் முத்துக்குமரனுக்கும் போகுமோ அதே மாதிரி. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா முத்துக்குமரன் சைலண்டாக இருந்தாலும் சௌந்தர்யா வந்து சொரிஞ்சிக்கிட்டே இருப்பாங்க. பட் இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே மாறி மாறி முட்டிக்கிறாங்க. என்னென்னா இப்போ வந்துட்டு ஒரு ப்ரொமோ ஒன்று வந்துருக்கும், அதில் வந்து காலில் வந்து மன்னிப்பு வைப்பாங்க நம்ம ஜாக்லின். அதுவே நிறைய பேர் வந்து சர்ச்சையாக எழுப்பியிருக்காங்க. என்னென்னா ஒரு டீச்சர் எப்படி ஸ்டூடெண்ட் காலில் விழலாம், இவங்களுக்கு கொஞ்சம் கூட அந்த யோசிக்கிற திறன் இல்லையா, இப்படி வந்துட்டு அந்த கேரக்டர் அந்த போட்டிருக்க அந்த இதை வந்து அசிங்கப்படுத்துகிற மாதிரி இருக்குது, பொசிஷன் அசிங்கப்படுத்துகிற மாதிரி இருக்குன்ற மாதிரி போட்டு கமெண்ட்ஸ் பண்ணிட்டு வராங்க. பட் அங்கே வந்து அவங்களுடைய சிச்சுவேஷன் அந்த மாதிரி அமைஞ்சிருக்கு. ஏன் அப்படி நடந்திருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நேற்று வந்துட்டு ஜாக்லின் வந்துட்டு தீபக் வந்து ஒரு மாதிரி பேசியிருப்பாங்க. ஆக்சுவலாக அது முத்துக்குமரன் சொன்ன ஒரு கதை. அதில் வந்து ஒரு குழந்தை வந்து அம்மா கிட்ட வந்து பேசுகிற விஷயங்கள் வந்து சொல்லியிருப்பார். ஆனால் இவங்க வந்துட்டு குரங்கு அம்மா குரங்குன்னு சொல்லி பேசி கடைசியில் வந்துட்டு நம்ம தீபக் வந்து ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க. என்னென்னா, உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கிறதுனால நீங்கள் அறிவாளியும் கிடையாது, மற்றவங்களுக்கு எல்லாமே தெரியலன்றதுக்காக அவங்க முட்டாளும் கிடையாது அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி பேசியிருப்பாங்க. அது அவருக்கு ஒரு பர்சனலாக அட்டாக் ஆகிருக்கும். அது நல்லாவே தெரிஞ்சுது நம்மளுக்கு. அது மட்டும் இல்லாமல் நம்ம அருணும் அப்போ தான் அங்கே இருந்திருப்பார். அப்பயும் இவங்க சொல்லியிருப்பாங்க, இது என்னோடய கிளாஸ், நீங்கள் இங்கே உட்காராதீங்க. எந்த டீச்சருமே வைஸ் பிரின்சிபலோ இல்லை பிரின்சிபலோ உள்ளே வரும்போது அது மாதிரி சொல்லவும் மாட்டாங்க. ஸோ இதெல்லாமே இப்போ பிரின்சிபல் ரூமுக்கு வருது, கூடவே இந்த தர்ஷிகா விஷயங்களும் வருது. அப்போ தான் வந்துட்டு ரெண்டு பேருக்கும் முட்டிக்குது, பயங்கரமாக மோதிக்கிறாங்க. கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது, பயங்கரமாக மோதிக்கிறாங்க. அப்போ வந்து இவங்க நீங்கள் அதெல்லாம் சொல்லக்கூடாது, அதே மாதிரி எப்படி நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸை வந்துட்டு பர்சனல் அட்டாக் பண்ணலாம், இனிமேல் நீங்கள் பண்ணக்கூடாது அப்படின் போது நான் வந்து என்னோடய ரோல் தான் நான் பண்ணேன்னு சொல்லிட்டு இவங்க கத்த. அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேலே ஜாக்லின் என்ன பண்ணுறாங்க, அவங்களோட அந்த ஐடி கார்டை தூக்கி இப்படி கைட்டு கீழே வச்சுறாங்க. எனக்கு தேவை கிடையாது, எனக்கு இந்த இதுவே வேண்டாம் அப்படின்ற மாதிரி அந்த ஜாபை வந்து நான் ரிசைன் பண்ணுறேன்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்புறமா தான் அந்த காலில் விழுந்து, அதாவது முதல் மன்னிப்பு கேட்டு அப்புறம் காலில் விழுந்து அப்புறம் போயிட்டு பாத்ரூமில் போய் அழுகிற விஷயங்கள் எல்லாமே அதுக்கப்புறம் தான் வருது போல இருக்குது. இவங்க ரெண்டு பேருக்கும் இந்த இது வந்துட்டு கடைசி வரைக்கும் போயிட்டு தான் இருக்கும் போல இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் ஜாக்லினும் புரிஞ்சு நடந்துக்கணும். ஏன்னா அவங்களுக்கு என்ன கேரக்டர் கொடுத்துருக்காங்களோ அந்த கேரக்டரில் போகணும். இப்போ சவுந்தரமே அதே கேரக்டர் தான், அவங்களுக்கு என்ன கேரக்டர் கொடுத்துருக்காங்களோ அதில் வந்து ஒரு வன்மத்தை கக்கிட்டு போகிறது. அதேமாதிரி இவங்களும் வந்து தீபக் முன்னாடி இருந்தே அப்படி தான், தீபக்கை இவங்களுக்கு பிடிக்காது, அதேமாதிரி தீபக்கு இது ஜாக்லினாக பிடிக்காது. இது இப்படியே போயிட்டுருக்கு. சரி, நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள். ஜாக்லின் வந்துட்டு நடுவில் சூப்பராக ப்ளே பண்ணாங்க, அதெல்லாம் சான்ஸே கிடையாது. அந்த 3வது வாரம் 4வது வாரம் அதுக்கப்புறம் அந்த ஜாக்லின் எங்கன்னு தேடிட்டு இருக்கோம் நம்ம. உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.